இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பை சார்ட்டில் என்ன வந்து என்னென்னா 360 டிகிரி வந்து வரும். பை சார்ட்டில் வந்து என்னென்னா 360 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னா டோட்டல் கிராப் ப்ரொடியூஸ்டு வந்து என்னென்னா 900 குவிண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 3 விதமானது, ரைஸ், வீட்டு, கார்ன் எல்லாமே சேர்த்து தான் 900 குவிண்டல். இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா P = 40 டிகிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வேல்யூ கண்டுபிடிங்க. 40/360 1/9 ஓகேங்களா. P = 1/9. அடுத்தது Q = 72/360. இது வந்து என்னென்னா எவ்வளோ வரும்னா 1/260 1/5. Q = 1/5. அடுத்து வந்து என்னென்னா R = 54/360. 9 டேபிள்ஸ் வரும். 45 60 54 6 4 9s 36 3/20. அடுத்து வந்து என்னென்னா S = கண்டுபிடிச்சிங்கன்னா 90/360 1/4. அடுத்து வந்து என்னென்னா T 104/360. இது வந்து என்னென்னா 4 டேபிள்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். 2 24 6 90. திருப்பி வந்து என்னென்னா 30 45. T = 13/45. அடுத்து வந்து என்னென்னா பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1/9 × 900. பியோட வேல்யூ வந்து என்னென்னா 100. அடுத்து கியூவோட வேல்யூ வந்து என்னென்னா 1/5 கொடுத்துருக்காங்க. 1/5 × 900 1 1 40 8 180. அடுத்து R வந்து பார்த்திங்கன்னா 3/20 × 900 45 90 135. S = 1/4 × 900 1 2 2 5. S = 225. அடுத்தது T = 13/45 × 900 1 20 = 260. ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. P 100, Q 180, S வந்து 225 R வந்து என்னென்னா 135, T வந்து 260. இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா 2% மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரைஸு, வீட்டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வந்து என்னென்னா 75. இது வந்து என்னென்னா மைனஸ் பண்ணிங்கன்னா $100 மைனஸ் பண்ணால் 25%. இதே மாதிரி என்னென்னா 25 55. இது வந்து என்னென்னா 45%. 20 60 40%. 40 40 80 20 40 50 50%. ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா
பி வந்து என்னென்னா நமக்கு வந்து தெரியும். இதில் வந்து என்னென்னா 9, பியோட வேல்யூ வந்து என்னென்னா 100ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா இது வந்து என்னென்னா ஈஸியாக போட்டுடலாம். இங்கே வந்து என்னென்னா ரைஸ் வந்து என்னென்னா 35, 40, 25 இதுதான் வந்து என்னென்னா இந்த பர்சன்டேஜ். அதே போல் வந்து என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிச்சி எழுதிடுங்க. அதில் வந்து என்னென்னா எந்த கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னென்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும்.